ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் விகாஷ். இந்த வீடியோ வந்து என்ன சொல்கிறது, எடுக்க சொன்னாங்க, அதனால தான் எடுக்கிறேன். நீங்களே சொல்லுங்கள் என்ன நடக்கும். ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை தான் எடுக்கிறாரு. ஆக்சுவலாக காசெல்லாம் இருந்துச்சுங்க. நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணி நான் 1500, நம்ம அம்மன் 1500 மீன்ஸ் இந்தியன் கரன்சி 1500 எடுத்துகிட்டு அங்கே நேபாளி கரன்சியில் 3500 கிட்ட நமக்கு கிடச்சிச்சு. இவரை 5000 எடுத்திருந்தார். எல்லாத்தையும் காசு இருந்துச்சுங்க. ஆனால் கண்ணன் மட்டும் நாங்கள் கண்ணனுக்கு காசு கிடைக்க வேண்டியது. ஆனால் நாங்கள் நேபாளுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தான் கண்ணனோட காசு வந்துச்சு. அதனால் அங்கேருந்து எடுக்க முடியல. ஸோ கண்ணனோட செலவும் விகாஸ் தான் பார்த்தது. அது வந்து கண்ணன் சொல்லுவார். ஸோ என்னாச்சுன்னா, எனக்கு வந்து நேபாளுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு காசு வர வேண்டியது. ஸோ எனக்கு வந்து என்கிட்ட காசுலாம் கிடையாது. ஸோ ஒரு சில நண்பர்கள் ஹெல்ப் மூலியமாக தான் இந்த ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேபாளுக்கு முன்னாடியே நமக்கு பணம் போட்டுருந்தா இந்தியாவிலே எடுத்துருந்துக்கலாம். ஆனால் அந்த சுச்சுவேஷனில் அவர் போட முடியல. காசு இல்லாமல் நேபாளுக்குள்ளே உள்ளே வந்தாச்சு. ஸோ விகாஸ் என்ன சொன்னார்னா, ஸோ எனக்கு செலவு என்ன வேணாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு செலவு பண்ணார். ஸோ நேபாளுக்கு போனதுக்கப்புறம் காசு வந்து அதை எடுக்க முடியல. ஏன்னா அங்கே வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால் அங்கே செலவு பண்ணுறதுனால இவருக்கு மட்டும் கொண்டு வந்தார். அதாவது இவர் ஒரு ஆளுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு இவர்கிட்ட போதுமான காசு இருந்தது. இப்போ என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. எனக்கு சேர்த்து செலவு பண்ணுறதுனால இவர்கிட்ட இருந்த காசில் சீக்கிரமாக தீர்ந்துச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் நாங்கள் டக்குன்னு சீக்கிரம் வெளியில் வந்துட்டோம். அதுவும் இல்லை, நாங்கள் நினச்சோம் இருக்கிற காசை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஏன்னா நாங்கள் செல்ஃப் குக்கிங் தான் பண்ணுறது, சுற்றி பார்க்குறதுக்கெலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த ட்ராவலுங்கிறத எதிர்பார்க்காத சம்பவம் நடக்கிறதுனா என்னோடய சைக்கிள் அவ்வளோ நாள் நல்லா ஓடிட்டு இருந்துச்சுங்க. ஹைப்ரிட் சைக்கிள் 4000 கிலோமீட்டர் ஓடிச்சு. என்னென்னா இவங்க சைக்கிள்லாம் எம்டிபி சைக்கிள், அதாவது ஆஃப் ரோடுக்கு நல்ல ஏற்றுவான சைக்கிள். என்னோடது வந்து ஹைப்ரிட் சைக்கிள். ஆன் ரோடில் நல்லா ஸ்பீடாக போகும். ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஆஃப் ரோட்லலாம் என்னோடய சைக்கிள் தாக்கு பிடிக்கும். ஏன்னா 30, 35, 40 கிலோ வெயிட்டு அதிலே இருக்குது. அது அங்கே போகிறது நேபாள் ஏறினதுலேருந்தே ஃபுல்லாக ஆஃப் ரோடு, கட்ரு, கல், குண்டு, குழி எல்லாத்துலேயும் உளுந்து நான் விகாஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சைக்கிளோட ஆக்சிலு, பேரிங்கு எல்லாம் உடஞ்சி வச்சுங்க. அதாவது ஃபுட் ஐட்டம்லாம் வந்துட்டு நமக்கு விலை கம்மியாக கிடைக்கும். ஆனால் இதேமாதிரி ஐட்டம்லாம் இந்தியாவில் இருந்து தான் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே வந்து விற்கிறாங்க. ஸோ 1200 நேபாளி ருபீஸ் சொன்னாங்க. அதாவது நம்ம ஊர் மணிக்கு 800 ருபீஸு. அப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருந்து ரெடி பண்ணி போனதுக்கப்புறம் நேபாளில் அது போக்கராவில் போயும் அதோட பேரிங்ஸ் திரும்பியும் உடஞ்சிருச்சு. அதெல்லாம் சேர்த்து ஒரு 1500 அதிலே போயிடுச்சுங்க. அதாவது நாங்கள் சாப்பிட வேண்டிய காசு அதிலே போயிடுச்சு. அதனால் ஒரு 60 கிலோமீட்ரு ஃபுல்லாக மலை ஏரியானால அங்கே சைக்கிளை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பஸ் ஏறி போக்கரா போனால் மட்டும்தான் உங்களால் சைக்கிள் ரெடி பண்ண முடியும். ஏன்னா போக்கரா சைக்கிள் சிட்டின்னு வேறு அதுக்கு பேர், இன்னொரு பேர். ஸோ அதனால் அங்கே போனால் தான் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே போய் இதெல்லாம் பிளான் பண்ணி வரதில்லைங்க. யாத்திரைகள் அப்படின்னு இந்த ட்ராவல்னாலே அதுதான், அன்பிளான்டாக ஏதாவது நமக்கு ஒன்று கிடைக்கும். எல்லோரும் அப்படி தானே இல்லை. நம்ம ஃபுட்டுக்குன்னு கரெக்டாக காசு எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் வேறு செலவு இல்லை, நாங்கள் குக் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். ஆனால் இதெல்லாம் போகிற வழியில் எதிர்பார்க்காம நடக்கிற சம்பவங்கள். அதனால் இருக்கிற ஃபுட்டுக்கு வச்சுருந்த காசு ஃபுல்லாக அதில் போயிடுச்சு. அதனால தான் இந்த சம்பவங்கள் எல்லாம். அது நம்ம ஆக்சுவலாக என்னென்னா, என் கிரெடிட் கார்டு, என்கிட்ட ட்ராவல் கார்டு இல்லை, பட் என்கிட்ட வீசா கிரெடிட் கார்டு இருந்தது. நான் சரி ஓகே எதனா இஷ்யூனா நம்ம அதை வச்சு கூட மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். பட் ஆனால் அங்கே போய் கேஷ் எடுக்கும்போது அதுவும் கேஷ் எடுக்க முடியல. என்ன இஷ்யூன்னு தெரியல. நாங்கள் வந்து பேங்க்லேயும்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வைப் பண்ணிலாம் பார்த்தோம். பேங்க் பெட்ரோல் பங்க்லாம் ஸ்வைப் பண்ணி பார்த்தோம். அது என்னன்னு தெரியல. இன்டர்நேஷ்னலாக ஆனில் தான் இருந்தது. எல்லா மெத்தட்ஸும் ட்ரை பண்ணோம். பட் எதுவுமே வந்து கை கொடுக்கல. என்னோட கார்டும் விசா கார்டு தான். எனக்கு இவர் சொல்லி தான் தெரியும் விசா கார்டு இன்டர்நேஷ்னல் வந்து ஒர்க் ஆகும்ட்டு. ஆனால் பாருங்கள், அந்த கார்டுலேயே போட்டிருக்கு நேபாள் அண்ட் பூட்டானில் ஒர்க் ஆகுது. இல்லை ஒர்க் ஆகாது. ஆனால் நம்ம அந்த இது ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா ஒர்க் ஆகும். நம்ம இப்படி நடக்கும்னா நமக்கு தெரியாதுல்ல. அதனால நல்ல வசமாக மாட்டிக்கிட்டோம். என்ன பண்ணுறது, அப்புறம் இருக்கிறத வச்சுக்கிட்டு வர வேண்டியதுதான். ஏன்னா சிச்சுவேஷன் நம்மளுக்கு கடவுள் தர்றது தான். நீ இப்படி தான் இருக்கணும், என்ஜாய் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுருக்காரு. அப்படி தானே நம்ம இருக்க முடியும். யார் காசு போட்டாலும் எடுக்க முடியாது. ஏன்னா காசு எல்லாத்தையும் நாங்கள் என்னென்னா, சரி இவ்வளோ போதும், இவ்வளோ வச்சுக்கிட்டே சஸ்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பா தான் அந்த காசு அவ்வளோ பட்ஜெட்டில் தான் பண்ணுறோம். ஸோ பட்ஜெட்டில் பண்ணும்போது இதுதான் எங்கள் பட்ஜெட். ஒரு கண்ட்ரிக்கு இதுதான் ஒரு பட்ஜெட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கண்ட்ரிக்கான பட்ஜெட் எனக்கு இவ்வளோ தான். ஏன்னா நான் போக போக பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறது, நம்ம மலேசியா, சிங்கப்பூர்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரிக்கு இவ்வளோ தான் பட்ஜெட்டு. நான் என்னோடய சேவிங்ஸ்லேருந்து அவ்வளோ தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் எடுத்துட்டேன்னா
எனக்கு வந்து அடுத்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் சரி இதுதான் பட்ஜெட், இதுக்கு மேலே எதனா ஒரு சுச்சுவேஷனில் வேணா எடுத்துக்கலான்னு பார்த்தா அது அங்கே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இருக்கிறத வச்சு எப்படியோ இந்தியாவுக்குள்ளே தப்பிச்சு வந்துட்டோம். ஸோ நேற்று வீடியோவில் வந்து எல்லாருமே கொஞ்சம், ஏன்னா எப்பவுமே நல்லா கமெண்ட் பண்ணுறவங்க, நேற்று கொஞ்சம் நான் அந்த மாதிரி ரொம்ப புலம்புறேன், என்ன சொல்கிறது, காசு இல்லைன்ட்டு சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிருக்கலாம். ஏன்னா என்ன சொல்கிறது, அது வந்து என்னையும் மீறி எனக்குள்ளே இருந்த அந்த ஃபீலிங்ஸ் தான், அது சொல்ல முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு 2 வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் நேபாள்லேருந்து வெளில வரோம் அப்படின்றது தான் இருக்கும். இது வந்து நேற்று அந்த கமெண்ட் பார்க்கும்போது எனக்கே, ஏன்னா நல்லா கமெண்ட் பண்ணுறவங்க திடீர்னு இப்படி கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக இருந்தது. நான் அதான் இவங்களே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அந்த கமெண்ட்லாம் பார்த்துட்டு, சரி இந்த வீடியோ எடுங்க, நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதனால தான் எடுக்கிறேன். எனக்கு இது ஐடியா இல்லை. ஏன்னா அதான் உண்மை. என்னன்னா நேபாள் அப்போ நம்ம இந்தியன் கரன்சிக்கு இவ்வளோ எடுத்தால் இவ்வளோ போதும், ஃபுட்டு காஸ்ட்லி கிடையாது, சஸ்டெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் செல்ஃப் குக்கிங் பண்ணி தானே பண்ணுறோம். அது ஆஃப் பண்ணிக்க வேணால் பிடிக்க சொல்லுங்கள். ஓகே செல்ஃப் குக்கிங் பண்ணி தானே நம்ம பண்ணுறோம். அதனால் என்ன நினச்சோன்னா இவ்வளோ காசு போதும், வேறு எந்த செலவும் இல்லை. அப்படி போனால் மீறி போனாலுமே அந்த கோவிலுக்கு 100 ரூபா அப்படி தான். பேராகிளைடிங்லாம் அங்கே பண்ண போகிறதில்ல. சரி போகிற கோவிலுக்கெல்லாம் இவ்வளோ போதும், போட்டிங் அதுக்கெல்லாம் போய்க்கலாம், 100 ரூபா தான். ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது போதும் அப்படின்னு ஒரு கேல்குலேஷனில் நாங்கள் போனோம். ஆனால் ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் போனது. ஆனால் ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. இதில் என்ன ஒரு இதுனா, என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை நேபாள் போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா நேபாள் வந்ததுக்கப்புறம் காசு வந்துச்சு, அதை எடுக்க முடியல. ஸோ எனக்கே சேர்த்து பார்த்துக்கிட்டனால, ஏன்னா இவர் பிளான் பண்ணது வேறு. ஸோ ஓகே, ஒரு மாதத்துக்கு நாங்கள் இந்த நேபாளுக்குள்ளே இவ்வளோ செலவாகும். ஏன்னா நாங்கள் 1500 போட்டிருந்தோம். நான் இந்தியன் மணி 1500, அமன் 1500, அவன் 2000 போட்டிருந்தான். அப்போ செலவுக்கு 3000 எடுத்திருந்தாரு. இவனோட செலவுக்கு 2000 எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தாரு. அதாவது சாப்பாடு செலவுக்கு தான் நாங்கள் அது எடுத்தது. ஆனால் அதையும் மீறி என்னோட சைக்கிள் ப்ராப்ளம் வந்தனால தான் இந்த சிச்சுவேஷன்லாம் வந்தது. இல்லைன்னா நாங்கள் என்ஜாய் பண்ணி போகிற வேண்டிய இடம்லாம் நேபாள் காசுக்கு நம்ம எல்லாத்தையும் சேர்த்தா 13,000 ரூபா இருந்துச்சு. ஆனால் நடக்கக்கூடாதுலாம் நடந்தனால தான் அந்த இது. ஆனால் அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா சைக்கிள் இதில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ஃபுல்லாக இந்தியாவில் தான். அது எக்ஸ்போர்ட் பண்ணி நேபாளுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த காசெல்லாம் போட்டு நம்மகிட்ட தான் வாங்குவாங்க. நாங்கள் நினச்சோம் ஒரு 300, 400, 500 முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. அவனுங்க ஓப்பன் பண்ணானுங்க புதுசாக மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 1500, 1300 அப்படின்ட்டானுங்க. என்ன பண்ண முடியும், கொடுக்க தான் முடியும். இல்லை சண்டை போட முடியுமா? என்னோட ட்ராவல் கார்டு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் கார்டில் 4X கார்டு வந்து நான் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் அது வந்து வந்துடும். ஸோ மீன்வைல் அந்த சரி நம்ம நேபாள் தானே, உள்ளே போயிட்டு என்னோடய வீசா கார்டு இருந்தது, கிரெடிட் கார்டு, அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போயாச்சு. பட் என்ன சொல்கிறது, அது வந்து நான் சொல்லிக்கிறேன் அடுத்த 2 வீடியோலையும். ஏன்னா ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோலையும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி கம்மியாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அடுத்த 2 வீடியோவில் கண்டிப்பாக அது மேபி வரலாம். கிடைச்சப்போ அப்லோட் பண்ணிட்டோம். என்ன நினச்சோன்னா சரி 500 ரூபா வச்சு சஸ்டெயின் பண்ணுறோம், நிறைய கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அப்படின்னு, நல்ல கண்டென்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் அது உங்களுக்கு நெகட்டிவாக போகுது. சரி இனிமேல் வந்து அந்த மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கள் சுச்சுவேஷன் அப்போது அப்படி இருந்தது. இந்த 500 ரூபாயில் மேனேஜ் பண்ணி திருப்பி இந்தியா வரணும். 270 கிலோமீட்டர் அது டோட்டலாக. ஸோ இந்த 500 ரூபாயில் எப்படி வரும் அப்படின்றது தான் சரி கொடுக்கலாம். ஏன்னா வேறு ஆப்ஷனும் எங்களுக்கு இல்லை எடுக்கிறதுக்கு. சரி ஸோ அது ஒரு கண்டென்ட்டாக இருக்குமே நினச்சி போட்டோம். அது வந்து இப்படி முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நான் எல்லாம் நடக்காமல் பார்த்துக்கிறேன். ரெண்டாவது நாங்கள் எதுக்காக அப்படி பண்ணோன்னா, இப்போ பார்க்குறோம் நீங்களே சில இடங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ணீங்க. ஸோ உங்ககிட்ட காசு இல்லாமல் இருக்கலாம். அந்த 500 ரூபாய் வச்சு நாங்கள் வரோம், எப்படி குக் பண்ணுறோம், ஸோ எங்களுக்கு என்ன மாதிரிலாம் உதவி கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது நிறையா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட சுச்சுவேஷனில் காசு இல்லாமல் போகலாம், அந்த சுச்சுவேஷனில் எப்படி வரலாம் பார்த்தவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் இல்லையா, விரைவில் கூட குக் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் காட்டணுங்கிறதுக்காக தான் நாங்கள் அப்படி வீடியோ அப்லோட் பண்ணது. சரி விட்டு தள்ளுங்க. ஸோ அடுத்து நம்ம இப்போ வந்து இந்தியா ரீச் ஆகிட்டோம். பட் அடுத்த 2 வீடியோவும் வரது பார்த்திங்கன்னா எப்படி இந்தியா வந்து ரீச் ஆகணுன்றது தான் இருக்கும். இந்தியா வந்ததுக்கப்புறம்லாம் வேறு லெவலில் சாப்பாடெலாம் சாப்பிட்டு அடுத்த கண்ட்ரிக்கு இந்த சுச்சுவேஷன் எனக்கு நடக்கக்கூடாது. அதனால அதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சது நல்லது. தாய்லாந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கரன்சிக்கு ஈக்குவலாக தான் இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கலாம். பட் ஒன்ஸ் நம்ம மலேசியா, சிங்கப்பூர்லாம் போயிட்டோன்னா வந்து, ஏன்னா அங்கே இருக்க 1000 ரூபாவே நம்ம ஊர் 1000 ரூபா அங்கே வந்து $18 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்க போகிற ஊர்லாம் வந்து எப்படி சஸ்டெயின் பண்ணுறதுன்ட்டு இதை வச்சு நான் கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கண்ட்ரிக்கு இதுதான் என்னோடய பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ட்ராவல் பட்ஜெட்டை மீறி
போனதுனால இந்த சுச்சுவேஷன். பட் உங்கடா பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து நிறைய பிளான் வச்சுருந்தோம். எங்கே காத்மாண்டு ஃபுல்லாக சுற்றலான்ட்டு, அந்த பக்கம் முக்திநாத் அது இது போலாம் நிறைய பிளான் வச்சுருந்தோம். பட் ஆனால் என்ன சொல்கிறது, இது வந்து நமக்கு இன்னொரு லைஃப் ஸ்கில்லை கற்றுக் கொடுத்துருக்கு. அது வரைக்கும் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அடுத்து இந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு லெசனாக நினச்சிக்கிட்டு நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்த சாப்டருக்கு மூவ் ஆகணும். அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஸோ அந்த கமெண்ட்லாம் படிக்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால தான் வந்து நான் இந்த வீடியோ நம்ம ரியலாக பண்ணது எதுக்கு, ஆனால் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது வேறு மாதிரி ரீச் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஏன்னா அது வந்து நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, இதில் எப்படி சஸ்டெயின் பண்ணி வரோன்றது காமிக்கிறதுக்காக தான் நான் அது பண்ணேன். ஆனால் அது வேறு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கு. ஆனால் லைக் அட்லீஸ்ட் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் ஏதாச்சும் சொல்கிறீங்க. சில பேர் கமெண்ட்டில் பண்ணாமல் அவங்க மனசில் நினச்சிப்பாங்க என்னடா இது அப்படின்ட்டு. பட் கமெண்ட் பண்ணுறவங்க என் நல்லதுக்காக தான் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் ஃபீலிங்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா எடுத்து ஒரு வீடியோ பார்த்து அது கமெண்ட் பண்ணுறீங்கன்னா என்ன சொல்கிறது, ஏன் இப்போ வந்து நீங்கள் ஏன் கமெண்ட் பண்ணணும், நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி தூக்கி போட்டு போயினே இருக்கலாம். பட் எனக்கு வந்து நிறைய சஜஷன்ஸ் கொடுத்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் சும்மா இல்லை. ஏன்னா உட்காந்து யாரோ ஒருத்தர் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன், எனக்காக நீங்கள் ஏன் வந்து கேர் பண்ணி ஒரு கமெண்ட் அடிக்கணும்? அதெல்லாம் சரி, அது ஒருத்தராக இருந்தாலும் சரி 2 பேராக இருந்தாலும் சரி, உங்கள் அந்த என்ன சொல்கிறது, உங்களில் ஒருத்தனா நினச்சி தானே கமெண்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, உங்களை ஃபீல் பண்ண வச்ச மாதிரி இருந்தது எனக்கு. ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். அடுத்த ரைடில் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன், இல்லைனா அது எல்லாத்தையும் ஒழுங்காக எடிட் பண்ணியிருப்பேன். பட் அப்லோட் பண்ண ரீசனால் அது என்ன சொல்கிறது, அது கொஞ்சம் மாற்ற முடியாது. அது எதுனா வந்தால் சாரி, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கண்ட்ரிஸ் போகும்போது, இல்லை அடுத்து இப்போ நம்ம நார்த் ஈஸ்ட் போகிறோம், அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க. See you in another good video. Tata, bye bye.